அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste Daily. Taste the Daily. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இதை விளம்பரப்படுத்தணும், இது வெளியில மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற வேலையை செய்தார். சம்பளத்துக்கு வேலை செஞ்சாருங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு. அவர் சும்மா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சும்மா வேலை வைப்பாங்களா? ஆனால் வந்ததுமே நம்ம துணை பூச்சாரை கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாமே அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். அதற்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நாங்கள் எப்போ சார் எதிர்பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள்? நீங்கள் சொல்கிறீங்கல்ல கோட்டையில் கொடியேற்றுவோன்ட்டு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம். திமுக கூட்டணியில விமர்சிச்சிட்டாரு அப்படின்ட்டு திமுக கூட்டணியில் சந்தோஷமா இருக்காங்க இல்லையோ, ஒரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கே சார். நீக்கத்தை தாண்டி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கே. அதாவது எழுச்சி தமிழருடைய அனைத்து நகர்வுமே, அனைத்து செயல்பாடுமே ஒரு ஏழை மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அறிஞர் அண்ணா சொல்லுவார், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று. அப்போ நீங்கள் சொல்வதைப் போல சில 2ஆம் கட்ட தலைவர்கள் சிரிப்பாக இருக்கிறார்கள் என்றால் ஒருவேளை நல்ல விஷயங்களை பார்த்திருக்கலாம், நல்ல செயல்பாட்டுகளை நோக்கி இருக்கலாம், ஆகையால் சிரிப்பாக இருக்கலாம், இல்லை மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதில் ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல. நேற்று ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் மன்னராட்சின்னு எதை குறிப்பிட்டேன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறதே மன்னராட்சி தான். பொது தொகுதி கிடைக்கல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அது நான் சொன்னா அதை திமுக கூட்டணியிலேருந்து விமர்சிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அதை தான் மன்னராட்சின்னு சொல்லி குறிப்பிட்டு போட்டேன். எனக்கு திருமாவளவன் அவர்களை எந்த அளவுக்கு பதவி கொடுக்கும்போது நான் என்ன மனநிலையில் இருந்தனோ, இடைநீக்கம் அறிவிப்பு வந்தபோது அதே மனநிலையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தலாம் சரி, எந்த அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவருக்கு துணை பொதுச் செயலர் பதவி ஒன்று கொடுத்தீங்கல்ல? கட்சியில் நீண்ட காலமாக பயணிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனாவை கட்சியில் சேர்ந்த அன்னைக்கே ஒரு துணை பொதுச் செயலர் பதவி கிடைக்குதுன்னா அது எப்படி சார்? அன்னைக்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்களா, இல்லை உங்ககிட்டலாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதா? 2ஆம் கட்ட தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா, இருக்கவில்லையா என்பதை நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையில் மாநில செயலராக இயங்கி கொண்டிருக்கிற சங்கத்தமிழன் கடுமையாக எதிர்வினையாற்றினேன். அதற்கு வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெட் பிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 24/7 அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு பேட்டியே கொடுத்துருப்பேன். சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி, சேர்க்க வேணான்னு சொல்ல, ஜனநாயக சக்திகளெல்லாம் வச்சு தான் ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும். தலித்து விடுதலை தலித்துகளால் மட்டும் நம்ம வென்றெடுக்க முடியாது. தலித்து அல்லாத ஜனநாயக சக்திகளை வச்சு தான் வென்றெடுக்க முடியும் என்பது புரட்சி அன்பகத்தினுடைய கோட்பாடு. அந்த வகையில் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் வந்ததுமே நம்ம துணை பூச்சாரை கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாமே அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். அதற்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அது சிறப்பு, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே பாராட்டுக்குரியன. எங்கள் தலைவர் ஒருத்தருக்கு பதவி தர்றாருன்னா, சங்கத்தமிழனுக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசுறப்பா, உனக்கு இந்த பொறுப்புப்பா, உனக்கு இந்த பொறுப்புன்னா அவர் சும்மா எடுத்தம் கவுத்தம்னு யாரும் கொடுத்ததில்லை. எங்கள் தலைவர் நல்ல அதாவது வருங்காலங்களையும் முன்னுணர்ந்து தான் கொடுப்பார். அந்த தம்பிக்கு கொடுத்தல எந்த தப்பும் இல்லை. அடுத்து நம்ம காலப்போக்கில் தெரிய வருகிறது. நம்ம சொல்லப்போனால் 99 முழங்கப்பட்ட முழக்கம் தான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்ற முழக்கம். அது சாதாரண முழக்கம் அல்ல. அது எதுக்காக அந்த முழக்கம்? அதிகார பகிர்வுக்காக. அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவர் அமைப்பத்தின் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். விளிம்பு நிலை மக்களை விழிப்புறச் செய்வோம், ஆதிக்க வரம்புகளை அடித்து நொறுக்கோன்னு இருக்காரு. அதிகார வரம்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு மையத்திலே இருக்கக்கூடாது, அது ஒரு குவி மையமாக இருக்கக்கூடாது. அதிகாரம்னா என்னன்னு தெரியாமல் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையெல்லாம் அணிதிரட்ட வேண்டும், அவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும். ராமை ஆண்டாள் என்ன, ராவனை ஆண்டாள் என்னன்னு சும்மா ஓட்டு போடுற ஒரு கும்பலாக இருக்கக்கூடாது, வெறும் ஒரு கட்சிக்கு கொடி பிடிக்கிற கும்பலாக இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு வால் போஸ்ட் ஒட்டுவராக இருக்கக்கூடாது. நீங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்ற நோக்கத்தில் என் கட்சிகள் உருவாக்கப்பட்டது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடித்தளமிட்டவர் புரட்சி அம்பேத்கர். அவரே சொல்றாரு, அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம்னு. அந்த நோக்கில் நாங்கள் உருவாக்கணும். வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு ஜனநாயக சக்தியில் அழைத்தான் 2007 நாங்கள் தீர்மானம் கொடுக்குறோம். வேளச்சேரி தீர்மானம் என்னவென்பது விளக்கம் கொடுக்க நான் விரும்புகிறேன். தலித்து அல்லாதோர், இந்த கட்சி வெறும் தலித்து மட்டுமே மையமாக இருந்த கட்சி, தலித்து அல்லாதோரையும் இணைத்தான். அதில் தான் வந்தார் இந்த நண்பர்.
அவர் இணைத்திருக்கிறான். அதுல பல பேர் இன்னைக்கு வந்து உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாங்க. எஸ் பாலாஜி யாருங்க அவரு? ஒரு வன்னியர். இன்னைக்கு அவர் வந்து யாரு? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ. ஆனூர் ஷானவாஸ் யாரு? அவர் ஒரு இஸ்லாமியர். இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம்ல ஒரு தலித் அமைப்புல. அது மாதிரி ஆயிரம் தோழர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைய தோழர் இருக்கிறாங்க, பேர் உங்களுக்கு தெரியாது. அந்த வகையில பொறுங்க, அந்த வகையில இந்த தம்பி வந்தாரு, ரைட்டா, அங்க தலைவர் கொடுத்தாரு, இருந்தாரு, எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டாரு. ஆனா திடீர்னு வந்து இவர் தனிநபர் நலன்களை மட்டுமே மையமாக வைத்து இயங்குகிறார். இது சார் தனிநபர் நலன், அதாவது வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதே போல இப்போ வேங்கை வயல் பிரச்சனையை பத்தி பேசினது. வேங்கை வயல் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே தலித்துகளுக்காக அதிகமாக குரல் கொடுக்கறது யாரு? தொல் திருமாவளவன் அவர்கள் தான். வேங்கை வயல் அந்த பாதிக்கப்பட்ட அவங்களுக்காக போராடுற அந்த களத்தில் இருக்க மக்களை நேரடியாக கூட்டு வராங்க அந்த நிகழ்ச்சிக்கு, அதை பத்தி பேசுறாங்க. ஆனா இது வரைக்கும் கூட்டணியில் நீங்க தான் இருக்கீங்க. சரி, மன்னராட்சின்னு சொன்னா தப்பு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதுக்கு சரியான நேரம் கிடையாது. வேங்கை வயல் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். ஒரு மனித கழிவக்கூடிய கலந்த ஒரு குடிநீரை குடிச்ச மக்கள் கேட்கும் போதே நம்மளுக்கு உடம்புலாம் அப்படியே கூசுது. நீங்க தான் தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இப்போ என்ன, இப்போ அதை பத்தி அந்த பேசு பொருளா கூட இப்போ இல்லை. அதை பத்தி ஒருத்தர் பேசுறாரு, அதை ஏன் இப்படி திடீர்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க? இது எப்படி சார்? நீங்க சரி, ஓகே, விடுதலை சிறுத்தைகள் வச்சிருக்கக்கூடிய தலைவரை மீறி பேசிட்டாருன்னு ஏத்துக்கிறாங்க. அதே போல திமுக கூட்டணி நம்ம கூட்டணியிலிருந்து பேசிட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு கடைநிலை தொண்டனா ஒருத்தர் இருப்பான்ல, ஆதவர்ஜினா நீக்கிட்டாங்க. சரி, எதுக்காக நீக்கினாங்க? ஆட்சி அதிகாரத்தில் கேட்டுட்டீங்களா? வேங்கை வயலுக்கு முத தீர்வு வேண்டும் என்று குரல் கொடுத்தது, போராடியது விடுதலை சிறுத்தைகள். நீங்க மறுக்க முடியாது. களத்துக்கே போன நாங்க தான் மீண்டும் போராடி கொண்டே இருக்கிறோம். கொடுக்காம இருப்பது அரசாங்கம். அதை நம்ம வருவோம், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கான தீர்வு வழங்கப்படும். இவர் வாயில வந்து வேங்கை வயலுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னமே உடனே கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்போ களத்துக்கு போகணும்ல. வேங்கை வயலுக்கு நீங்கள் விரும்புகிற இதை நடிகர் விஜயோ இல்லை ஆது அர்ஜுனோ அங்கே போயிருக்கிறாரா? நான்லாம் 1-3 முறை சென்றிருக்கிறேன். அது உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியல. தொடர்ந்து நான் மேடைக்கு மேலே நான் பேசியிருக்கேன். பொறுங்க, கேட்டுட்டீங்களே கேள்வி, அவனோட நிற்க நான் அப்புறம் கேட்ட அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் தயவு செய்து. முக்கியமான மேட்டர் கேட்டிருக்கீங்க. எதை எடுத்தம் கவுத்தம்னு ஒரு நாங்கள் விலைக்கு விட்ட மாதிரி தொடர்ந்து எங்கள் தலைவருக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக லெவலில் எங்களுக்கு பேரும் புகழும் அடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் வந்து எழுச்சி தமிழர் அப்படின்னா ஒரு நேர்மையானவர், அறம் சார்ந்தவர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியை விட்டு வெளியில் வந்து என்ன பேசலாம். கூட்டணியோடு நாங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் இருக்கின்ற ஒரு தலைவருடைய அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கவரை ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுவது ஒரு நாகரிகமா அப்படின்னு கூட்டணியில் வருதுங்க. அவர் தனிப்பட்ட முறையில் இருந்தால் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது எப்படின்னா தனிநபர், அமைப்பு, மக்கள், தனிநபர் அப்படித்தானே வருது. அந்த தனிநபர் இல்லாம மக்கள், அமைப்பு, கொள்கின்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தனிநபர்னா எப்படி தன்னை வளர்க்க முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து யாரு பேசினாலும் பெரிய ஆளாக முடியும். இப்ப நானே எதிர்த்து ஒரு வார்த்தையை சொன்னா பேசிட்டாரா அப்படிம்பாங்க. எப்ப பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும்னு விடுதலை சிறுத்தையில எங்க தலைவர் எங்களுக்கு வகுப்படுத்தி இருக்கிறார். உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும் இருக்காரு. அது புரியணும்ல அந்த தம்பிக்கு. புரியாம வளர்த்துக்கிட்டே இருந்தா ஒருத்தர் வந்து கேட்கிறேன், அவங்கள மாதிரி பத்திரிகையாளர், நீங்க நல்ல தம்பி, ஒரு லூசு பைய கேட்கிறேன், எழுச்சி தமிழர் வந்து அவர்கிட்ட இருந்து 200 கோடி வாங்கிட்டாரா சொன்னாலா சொல்லலையா? அப்ப நீங்க எங்க போனீங்க? இவர் வாங்கக்கூடிய ஆளா? இன்னைக்கு நீக்கி இருக்காருல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? இவர் தான் இப்ப இயக்குறாரு. யார? திருமாவளவன் அவர்கள் இயக்குறாரு. நாங்க என்னதுக்கு இயக்கணும்? நாங்க திமுக எதுக்கலையா? திமுக எதிர்த்து மக்கள் கூட்டணி அமைக்கலையா? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயாவோட 2003 ஒரு முரண் வந்துச்சு. 2001 எங்க தலைவர் மங்களம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த தொகுதி சீட்டை தூக்கி எறிஞ்சார இருக்கலையா? எவனாவது உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் அரசியல எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிக்க பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாட்டுக்காக எங்க தலைவர் வந்தார்லங்க. வேங்கை வயல் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது வந்து வெக்கக்கேடுதே, மானக்கேடுதே. நேரடியாக சொல்றேன்ல, நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் சொல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இளைஞரணி செயலர், இவர் கொஞ்சம் உயரமா இருக்காரு, இவர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு திட்டமிட்டு மீடியா வந்து ஒரு திசை திருப்புகிறார்கள். இப்ப அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எதுக்கென்றால் தலைமைக்கே ஒரு கேள்விக்குறியாக்குவதை போல ஒரு சிக்கல். அப்ப இது கட்சி நலனை பாதிக்கிறது. ஒரு கட்சிக்கு தலைமை முக்கியமுங்க. தலைமையை வந்து ஒருத்தர் டேமேஜ் பண்ற மாதிரி அவர் பண்ணல, அவர் பேரை சொல்லி பலரும் டேமேஜ் பண்றான்ல. இப்ப நீ கேட்டீங்களா கேள்வி, அப்ப யார் அதுக்கு பொறுப்பு? இவர் தானே பொறுப்பு. வாயை திறந்திருக்கணும்ல. நம்பர் 1 இது வந்து கட்சி நலனை பாதிக்கிறது. நம்பர் 2 கூட்டணி நலன். தமிழகத்துல ஏதாவது ஒரு கட்சி கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் டைம் தரேன் உங்களுக்கு, முகத்தை நான் துறைச்சிட்டு வரேன். சொல்லுங்க. கூட்டணி இல்லாம ஜெயலலிதா கூட ஜெயிக்க முடியல. ஜெயலலிதா என்ன செஞ்சு எல்லாரும் கூப்பிட்டு வந்து ரெட்டை நிக்க வச்சுச்சு. எல்லாருமே சுதந்திர இந்தியாவில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அப்ப நாங்க கூட்டணியில யாரோட இருக்கிறோம்? திமுகவோட இருக்கிறோம். திமுக வேணாம்னு வெளியில போனா ரோட்ல போய் நிக்க சொல்றீங்களா? இல்ல நாங்க எடப்பாடியோட போகிறோம்ங்க, விடுங்க, நான் விடுதலை சிறுத்தை இளைஞர்னு சொல்லுங்க, நான் ரெடிங்க, நான் தலைவர்கிட்ட பேசுறேங்க.
தலைவர் வந்து ஜனநாயக ரீதியாக நாளைக்கு முடிவு எடுப்பாருங்க. அவர் வாயத்தோட சொல்ல வேண்டியதானே, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன் சொல்ல மாட்டாரு? சொல்ல வேண்டியது எடப்பாடி. விஜய் சொன்னாருன்னா விஜய் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே போட்டிருக்கிறாரு. அவரை வச்சு நம்பி நம்ம எப்படி போக முடியும்? அப்ப நாங்க ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுக்கு மெயின் வந்து ஆட்சி அதிகாரத்தை விட எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகதை விட முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தெளிவா வச்சுக்கிறீங்க, சனாதானத்தை வேற இருக்கணும். அதுதான் அம்பேத்கருடைய கோட்பாடு. நான் ஒருவேளை உயிரோடு இல்லாமல் கூட போகலாம். அந்த காலகட்டத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இங்கு மத வெறியை தூண்டுவார்கள். அப்போ உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்றுங்கன்னு சொல்றாரு. யாரு? புரட்சி அம்பேத்கர் சொன்னாரு. அந்த கருத்தை உள்வாங்கி எங்கள் தலைவர் திமுகவை தெளிவா எழுதிக்கிறீங்க, திமுகவை ஒரு கேடயமாக ஒரு அரணாக வைத்து மாபெரும் கோட்பாட்டு யுத்தத்தை நடத்துகிறார். அப்ப அந்த கூட்டணியில் சிக்க வர்ற மாதிரி அந்த கூட்டணியில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக பேசும் பொழுது அவங்க சிக்க வருமா வராதா? இப்ப மக்கள், அதாவது கட்சி நலனுக்கு சிக்கல், கட்சி நலனுக்கு சிக்கல், கூட்டணி நலனுக்கு சிக்கல், இது ரெண்டும் சேர்ந்தா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அப்ப மக்கள் நலன் பாதிக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, திட்டமிட்டு நம்மளும் வளரணும், தனிநபர் நலன் கருதி கொண்டு நீங்க என்ன பண்றீங்க, அவங்க எதிர்த்து பேசுறீங்க. ஏங்க சங்கத்தமிழ மேடைக்கு மேடை பேசி இருக்கிறேன். என் கட்சியோட கோட்பாடு என்ன? குறிப்பாக இளைஞரணியோட கோட்பாடு என்ன? கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அடுத்து முதல்வராக. இதான கோட்பாடு, இதான இது. எங்களை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. ஒருவேளை அங்க உயரம் குட்டையா இருக்குமோ என்னன்னு தெரியல, அவர் உயரமா இருக்காலும் நீங்க அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் வந்து கூட்டணி நலனுக்கும் கட்சி நலனுக்கும் எதிராக அவர் செயல்பட்டு விட்டார். நான் மக்கள் நலன் கூட சொல்ல வரல, ரைட்டா? மக்களுக்கு கூட ஒரு ஆதரவாக கூட அவர் பேசியிருக்கலாம், அது பாராட்டுக்கள். ஆனா இப்படி இருக்கும் பொழுது, இந்த செயல் இருக்கும் பொழுது நடவடிக்கை எடுப்போமா எடுக்க மாட்டோமா? எடுத்திருக்கிறோம். நாங்களும் கட்சியை டிஸ்மிஸ் பண்ணல. இல்ல சார், விசிகேக்கு வந்து கூட்டணி முக்கியமா கொள்கை முக்கியமா? அதாவது கொள்கையை வெல்ல வேண்டும் என்றால் அதுக்கு வந்து முக்கியமா கூட்டணியும் தேவை. தனியா இருந்துகிட்டு நாங்க ஒத்தாளா இருந்துகிட்டு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. விடுதலை சிறுத்தைகள் உயரம் எங்களுக்கு தெரியும், என் கட்சியோட வலிமை எங்களுக்கு தெரியும். நாங்க தனியா இருந்துகிட்டு மக்கள் கூட்டணியில் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். மக்கள் கூட்டணியில் வந்து நாங்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். மக்கள் கூட்டணி ஓட்டு போட்டீங்களா? நீ வரவேற்றீங்களா? எங்க தலைவர் 50-60 ஓட்டுல வித்தியாசத்தை தோக்க வச்சீங்களா? அப்புறம் அப்ப கூட்டணி என்பது ஒரு அரசியல் உத்தி. அப்ப அந்த கொள்கை வெல்ல வேண்டும் என்றால் கூட்டணி தேவை. அதுக்கு அடுத்தது பாரு, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். கொள்கை தான் வெல்லணும். அப்ப கொள்கை வெல்ல, கோட்டையில போய் கொடி ஏத்த அந்த ஒரு நாளுக்கு என்ன தேவை? கூட்டணி தேவை. அந்த கூட்டணி யார் வேணுமாலும் இருக்கலாம். இந்த நிகழ்காலத்தில் எங்களுக்கு கூட்டணி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப தலைவர் அறிவிக்காம, இப்ப தலைவர் நாளைக்கு அறிவிக்கட்டும், திமுக எதிர்த்து வர கூட நாங்க 1000 பேசுவோம், எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா ஏன் பேசல? அதுதான் கூட்டணியுடைய தர்மம், கூட்டணியுடைய அறம். அப்ப பாசிட்டிவா பேசுங்க. இப்படி சார், இப்போ கூட்டணியில் இருக்கீங்க, ஓகே, கூட்டணி எடுத்து பேசக்கூடாது. ஆனா இங்க இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ நீங்க வேங்கவேல் நீங்க போய் நேரடியா குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, பார்வையிட்டு இருக்கீங்க, ஓகே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேங்கவேல் வந்து திமுக மட்டும்தான் காரணம்ன்றீங்களா? நான் கேட்கறேங்க ஒரு கேள்வி. நீ ஐபிசி தமிழ் தானே? உங்க பேர் என்ன சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. பிரபு அவர்கள் நான் கேட்கிறேன். ஓகே, இவங்க குற்றவாளிங்க, திமுக குற்றவாளி, போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் குற்றவாளியா? போராடி கொண்டே இருக்கிறோம். நான் கேட்கிறேங்க, வர்றேங்க, அடுத்த கேள்வி வர்றேங்க. அதிமுக எங்க போச்சு? அதிமுக இதற்கு பிறகு வாயை திறந்துச்சா? ஏன் அண்ணாமலை வாயை திறந்தாரா? ஏனைய கட்சியில் வாயை திறந்துச்சா? அப்ப போய் கேளுங்க. சாதி புத்தி இருக்கு எல்லா பயிலுக்கும். வெறும் இந்த திமுக மட்டுமல்ல, அதிமுக இன்னும் மற்ற எல்லா கட்சியிலும் போக வேண்டிய, காங்கிரஸ் கூட போக வேண்டியதானே? கம்யூனிஸ்ட் ஆரம்பத்தில் போராடிச்சு, ஏன் திருப்பி போராடல? அவ வேங்கவைன்றது நீ ஒரு டூல்ஸா பயன்படுத்துறீங்க. நான் சொல்றேன், குற்றம் சுமத்துறேன். கண்டுபிடிக்கணும் யார் குற்றவாளி, கவர்மெண்ட் குற்றவாளி, கோர்ட்ல போட்டிருக்கு, போங்க போராடுங்க. நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம், மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்கிறேன். எங்க தலைவர் இப்ப கொடுத்த பேட்டி கூட சொன்னாரு, வேங்கவேலுக்கான குற்றவாளி கண்டுபிடிக்காம இருப்பது மனம் வருத்தம் அளிக்கிறதுன்னு. நான் கொஞ்சம் வெக்கக்கேடு மானக்கேடு சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். இளைஞரனே அப்படித்தான் பேசு. அது ஒரே ஒண்ணு மட்டும் காரணமா? அது மட்டுமே பிரச்சனையா? ஓகே, இவங்க இல்லைங்க, வாங்க நேர பாயிண்ட்டுக்கு வாங்க. எல்லா பேரும் உடனே வேங்கவேல் சொல்றீங்க. வேங்கவேல் எங்களுக்கு இப்ப ஏற்பட்ட இழுக்கு. வேங்கவேல் இன்னைக்கு நடந்து சொல்றீங்க. உங்களுக்கு புரட்சி அம்பேத்கர் புக்கை படிச்சிருக்கீங்களா? 9வது தொகுப்பை எடுத்து பாருங்க. அதுல எழுதியிருக்கிற அந்த காலத்திலேயே 1952 மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற 4-5 பேர் சொல்றாரு. நொண்டிக்கல்பட்டி அது ஒரு பேர் சொல்லியிருப்பாரு, நொண்டிக்கல்பட்டி தான். அங்க வந்து இதே மாதிரி மலத்தை கலந்துருக்கிறாங்க. அப்ப வந்து ஒருத்தர் வெள்ளப்பேண்டு வெள்ளச்சட்டை போட்டு ஒருத்தர் அழகா போனான்றக்க கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கொடுமை நடக்குது. அப்ப திமுக ஆட்சியா நடந்துச்சு. நான் கேட்கிறேன், அப்ப வந்து திமுக ஆட்சியா நடந்துச்சு. நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திட்டமிட்டு இதை மறைக்குது, நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. அப்படிலாம் இல்ல, அவர்களும் முயற்சிக்கிறார்கள்.
டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப அவ்வளவுக்கு சாதி வரையும் எல்லாம் ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சிருக்கீங்க சொல்லி உங்க இப்ப கட்சியில இடைநீக்கம் பண்ணிருக்கீங்களே, அவர் சொன்னாரு இது வந்து வாக்கு அரசியலுக்காக முழுக்க முழுக்க மறைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல சார், வேங்கையில் மட்டும் நான் முன்னிலைப்படுத்த விரும்பல. நானே சொல்றேங்க, நானே சொல்றேன், மேல் பாதி சொல்றேங்க, நான் உங்களுக்கு எடுத்து தர்றேங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. வேங்கவயல் ஒண்ணு மேல் பாதிக்குள்ள கோயிலுக்குள்ள போறதுக்கு அடிச்சாங்க, ஒரு இன்ஜினியர் அடிச்சாங்க. பரப்பையில எங்கடா கோயிலுக்குள்ள போறியான்னு. போதுமா? சின்னத்துறை எங்க திருநெல்வேலியில அந்த மாதிரி நல்லா படிக்கணும் வாயில வெட்டுனாங்க. இந்த வேலூர் பக்கத்துல ஒரு அம்மா, ஒரு ஆதி திராவிட அம்மானால பழங்குடி அம்மா இன்னமும் வந்து உட்கார முடியல, எங்க சேர்ல உட்கார முடியல. அதெல்லாம் நான் எடுத்து தர்றேன், நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்க ஒன்னும் வாயை மூடிக்கிட்டுலாம் கிடக்கல, தொடர்ந்து போராடுற மக்களுக்கு. சொன்னாரு இந்த பதவியில நாங்க போட்ட பிச்சைன்னு ஒருத்தர் பேசினாரு, இந்த மாதிரி எடுத்து தர்றேன் பிரதர். இளைஞரே அப்படி சொல்றாரு. இப்போ விசிக இன்னொன்னு சொன்னாங்க, பிச்சை எல்லாம் இருக்கட்டுங்க. இன்னொன்னு சேர்த்து சொல்றேங்க, இன்னொன்னு சொன்னாங்கன்னா அதுல வேற அவங்க வருத்தம் அறம் சார்ந்து பேசுவோம். அது மட்டும் இல்ல, என்ன சொன்னீங்க நீங்க வந்து பிச்சை போட்டாங்க நீதிமன்ற, அதை கூட ஒருத்தர் சொன்னாரு விடுதலை சிறுத்தைகள் சாதி கட்சின்னு. விடுதலை சிறுத்தைகள் சாதி கட்சின்னு சொன்னாருங்க. இன்னொரு ஆள் சொன்னாரு, அதையும் சொல்லுவாங்க, எடுத்து சொல்லிட்டுமாங்க, நாங்களாம் தீண்டப்படாதவர்கள்லாம் இல்லை, நாங்கள் ஒன்று தீண்டத்தவர்கள் அப்படின்னு சொன்னாரு. நாங்களாம் போய் கேட்டோமா நடவடிக்கை எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற தலைமை சரியாக இருக்கிறது. தளபதி ஸ்டாலின் வந்து சாதி ஒழிப்புல தெளிவாக இருக்கிறார். அங்க இரண்டாம் கட்ட தலைவர் பேசுறாங்க, அது மாதிரி எங்க தலைவர் தெளிவா இருக்கிறாரு. இரண்டாம் கட்ட தலைவராகிய ஆதவர்ச்சன் அவர் பேசியிருக்கிறார். ஆனா நாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறோம்னா, அவங்க சொன்னாங்கன்ற நடவடிக்கை எடுக்கல. அப்படிதான் நாங்க அப்பயே சொல்லிருக்கலாம்ல. நாங்க பொதுத்தளத்துல பேசணும் இந்த தப்பான கருத்து. அப்படி எங்க தலைவர் வந்து தேசம் காப்போம் மாநாட்டிலே பேசினாரு. இது மாதிரி நான் பேசி இருக்கிறாங்க, எவனை எங்களுக்கு பிச்சை போட தேவைன்னு பேசினாரு. எதுக்காக பேசினா, யாருக்காக பேசினா, உங்களை மாதிரி நெறியாளருக்கு தெரியத்துறையிலையோ கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும் பேசியிருந்தாருங்க. தான் எதுவும் பயப்படலை, தலைவர் தைரியமா பேசணும். டயலாக் தான் அப்படியே இருக்குது. அதே போலதான் இதுவும். இந்த மேட்டில் வந்து நாங்க வந்து அவங்கள சொன்னாங்க அப்படின்னு விரும்ப நடவடிக்கை எடுக்கல. எங்க கட்சியுடைய நலன் கருதி, கூட்டணியுடைய நலன் கருதி, கூட்டணியும் கட்சியும் நல்லா இருந்தாதான் மக்கள் நலன் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு சிக்கலை உருவாக்குவதை போல தம்பி பேசுகிறார். இப்ப நாங்க இடைநீக்கம் செய்திருக்கிறோம். இது வந்து சஸ்பெண்ட் இல்ல, இடைநீக்கத்துக்கு போனவர் ஒழுங்கா உட்கார்ந்து அம்பேத்கர் புத்தகத்தை படிக்கலாம், அமைப்பத்தின் புத்தகத்தை படிக்கலாம், அதே மாதிரி அன்றும் இன்றும் புத்தகத்தை எப்பயும் கையில வச்சிருப்பாரு, அதை படிக்கலாம். படிச்சு முடிச்சு ஒழுங்கா வந்து நான் பேசினது தப்புத்தேன் கரெக்டா எங்க தலைவர்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்கலாம், கொடுத்தா மீண்டும் சேர்க்கலாம். இது உங்களுக்கு பிரச்சனை. நான் ஒரு மீம் பார்த்தேன் சார், ஆதவர்ஜினா கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. எதுக்காக நீக்கினாங்க? இல்ல திருமாவளவர்கள் வந்து முதல்ல சிஎம் ஆக்குன்னு சொன்னாரு, அதுக்காக நீக்கிட்டாங்க. ஒரு கட்சி தலைவரை சிஎம் ஆக்குன்னு ஒரு கட்சியில் இருக்கிற சொன்னாரு, அதுக்காக நீக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் பார்த்தேன். நீங்க வந்து கூட்டணிக்கு வந்து இங்க இழுக்கு கையில பேசினாரு, அதனால நீக்கிட்டோன்னு சொல்றீங்க. இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பக்குவம் இல்லாதவரை ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி, அது வந்து ஒரு மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டுக்கு வந்து நீங்க மறுக்கிறீங்க, நான் வந்து கண்டனம் தெரிவிச்சுன்னு சொல்றீங்க. ஒரு மாநாடு நடக்குது, கட்சியில சேர்ந்த அடுத்த வினாடியே வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீண்ட காலம் பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி கொடுத்துட்டீங்க. ஒரு பக்குவம் இல்லாதவரன்னு வச்சுக்கோமே, இப்படி பேசிட்டாரு, நீக்கிட்டீங்க. இது யாருக்கு சார் ஒரு அவப்பேர்? இப்போ என்ன பாருங்கன்னா, அவர் வந்து செலவு பண்ணாரு, கட்சிக்கு செலவு பண்ணார், மாநாடு நடத்தினாரு, ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தாரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து தேர்தல் பிரச்சார யுக்தின்னு வந்து நான் நேர்மையான முறையில் தான் வந்து பயணித்தேன், நான் என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய விசிகே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ட்வீட்டில் போட்டிருக்காரு. அதற்கு வன்னியரசு உங்கள் கட்சியுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் போட்ட ட்வீட்டுக்கு எதிர்த்து உங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் எழுதிய அந்த ஒரு கவிதையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்காரு. அடித்தாலும் உதைத்தாலும் அவமானம் செய்தாலும் ஆத்திரம் கொண்டு இயலாமல் மனிதன் என்பதே மறந்து மாற்றான் கால் பிடித்து தன்மானம் கெட்டு வாழ்கிறாயே. இது அந்த கவிதையில ஒரு ஆக மொத்தம் வந்து தலைவர் கவிதை. பொறுங்க உங்க பாயிண்ட பிடிச்சிட்டேங்க. அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்குற கவிதை? தலைவர் கவிதை வந்து 97 கவிதை, தானாக முன் வந்து போராட வேண்டும் அப்படின்னு தான் சொன்னது. கரெக்டாக அது மாதிரி ஒரு கவிதையை வந்து இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க. அவரும் போட்டிருக்காரு, இவரும் அதுக்கு அடுத்து முழு கவிதையை போட்டிருக்காரு. அதெல்லாம் பாராட்டுக்கள். தலைவருடைய கவிதை ஆக முதல்ல எங்கள் தலைவருடைய கருத்து கொள்கை ஓடுது, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை கடந்து போனீங்கன்னா, நான் பதில் சொல்கிறேன்னா என்னமோ அதுக்கு நான் அமைதியாக இருந்தமே ஆகி போயிடும். அப்படியே கூட இது பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, நெறியாளர் உத்தியை நீ கையாளுறீங்க. நீங்கள் என்னங்க கேள்வி கேட்டீங்க? எங்கள் தலைவர் வந்து வந்தமே பதவி கொடுத்தாரு, வந்தமே பண்ணார், அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் ஜனநாயக சக்தி, அவருக்கு வந்து வாய்ப்பு பல இருக்குது. நல்லா கேட்டுங்க, எங்கேமான்னு போகலாம். அவர் ஏடிஎம்கே நினச்சாலும் போகலாம், ஏற்கனவே டிஎம்கேல இருந்தார், இல்லை விஜய் பக்கத்து கூட போகலாம். அப்படிலாம் இருக்கும்போது இந்த தலைவருடைய கொள்கையில் உள்வாங்கி வர்றாரு. வரும்பொழுது அவரை நாங்கள் சேர்க்கணும். நீங்கள் நம்ம இவருக்கு மட்டும்தான் துணை பூச்சார் கொடுத்தோம்னு சொல்கிறீங்களே. கலைக்கூட்டு உதயன் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாடு டிவி இருக்குல்ல, வந்த அன்னைக்கு பொதுச் செயலாளர் கொடுத்தோம், துணை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் கொடுத்தோம். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. மதுரையில் கூட வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கெல்லாம் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த மாதிரி துணை பொதுச்சார் கொடுத்தோம். நிறைய பேர் இருக்கான், பேர் சொல்லிகிட்டே போனோம். இப்போதைக்கு நமக்கு பேர் சில மறந்து போச்சு. பல பேர் வந்தமே கொடுத்துருக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? நாங்கள் வந்து ஜனநாயகத்தை நம்புகிறோம், ஜனநாயக சக்தியை நம்புகிறோம். அந்த ரீதியான தலைவர் கொடுத்தது.
வந்தால் ஒழுங்காக தான் வேலை பார்த்தாரு. ஆனால் எங்கனே காசு கீசுலாம் அவர் கொடுத்தாருன்னு மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதை பயன்படுத்தினாங்க. மாநாடு நடத்தும் போது ஒவ்வொருத்தரும் பாக்கெட்ல இருந்து கொடுத்தேன், சங்கத்தமிழன் கொடுத்துருக்க மாதிரி பல பேர் கொடுத்தேன். அந்த காசை சேர்த்து தான் மாநாடு நடத்தினேன். என்னமோ இவர் வந்தா பிறகு மாநாடு நடத்துகிறோமா? இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தினோமே. எத்தனை மாநாடு சொல்லட்டுமா? வருஷம் சொல்லட்டுமாங்க? சொல்லுவாங்க. கருத்துரிமை மாநாடு நடத்தினோமுங்க, ஈழம் வெல்லும்னு மாநாடு நடத்தினோமுங்க, தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினோம், கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம். இப்படி பல மாநாடு சொல்லிக்கிட்டே போகலாம். அதை மிஸ் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கான மாநாடு நடத்தினோம். இதெல்லாம் இவர் இதை நடத்தி கொடுத்தாரா? என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் என் கட்சியுடைய தொண்டனுடைய காசு. இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எப்படி ஸ்டேஜ் போடலாம்? ஏன்னா நாங்கள் ஸ்டேஜ் போடாதால வெள்ளி விழா மாநாடு வந்து பார்க்குறீங்களா? எடுத்து பண்ண அனுப்பட்டுமா? மதுரையில் நாங்கள் போட்டோம் வெள்ளி விழா மாநாடு ஓப்பன் செட்டு. ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் அப்படியே ஓப்பன் பிரதர். ஒரு காட்டுக்குள்ள சிறுத்தை எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து நடத்துறா எப்படி நடத்தும்? இப்போ இருக்கு, நான் படம் அனுப்புறேன் உங்களுக்கு. அதெல்லாம் பண்ணவங்க நான் பேர் நெட்ல போடுங்க, தெரியும் உங்களுக்கு. மதுரை வெள்ளி விழா மாநாடு போட்டு பாருங்க தொண்டர்களே. பல லட்சம் பேர் வந்தேன். அதெல்லாம் வரலாறு படைச்சேன். தேசங்காப்ப மாநாடு நடத்தின பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? இது என்ன மாநாடு? இதை விட பல லட்சம் பேர் அங்கே வந்தேன். அதான் ரெக்கார்டு. அப்பெல்லாம் அவர் கட்சிக்கே வரல. நீ அவரை கொச்சப்படுத்துற மாதிரி எங்களை கொச்சப்படுத்துமே கேள்வி கேட்காதீங்க. நடவடிக்கை எடுத்துக்காங்க. பொறுங்க மைடியார். நீ எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் சொல்லணும், பதில் சொல்லணும்ல. இப்ப இதுதான் வந்து மாநாடு நடத்துறதுக்கோ கூட்டத்தை கூட்டுறதுக்கோ எங்களுக்கு வந்து யாரும் தேவையில்லை. ஆனா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இதை வந்து விளம்பரப்படுத்தணும், இது வெளியில மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற வேலையை செய்தார். சம்பளத்துக்கு வேலை செஞ்சாருங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு. அவர் சும்மா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சும்மா வேலை வைப்பாங்களா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்ன? இதுக்கு இவ்வளவு பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு பட்ஜெட்டை கொடுத்து வேலை வாங்கினா செஞ்சாரு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்க தலைவருடைய கொள்கை கோட்பாடு சொல்றாரு, அதுலயும் மாற்று கருத்துல பாராட்டு. இவர் வந்து கூட்டணி சிக்கலை உருவாக்குறாருங்க. திருப்பி நான் சொல்றேன்ல, கூட்டணிக்குள்ள சிக்கலை உருவாக்குறாரு. அது பேச வேண்டிய தேவை இருக்கா? ஒரு அரங்குக்குள்ள பேசு, எங்கள்கிட்ட உட்காந்து பேசு. இப்ப நான் தான் இருக்கு, நான் பேசலாம்ல, என்ன யார் கேட்க போறா? ஆனா கட்சிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. கட்சி நான் சும்மா ரோட்ல வச்சிருக்கிறேன். 35 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு, கல்யாணம் கூட பண்ணாம மக்கள் அணி திரட்டி கொண்டிருக்கிறாரு. அதில் வந்து உன் வாயில வந்ததுலாம் நீ பேசுவியா? உனக்கும் உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கலைன்னா நீ நேரடியாக போய் தனியா பேசு. இப்பதான் உன்னை விட்டுட்டோம்ல, இப்ப என்ன பேசிக்க? உன்னை யாரு இப்ப என்ன பண்ண போறா? தலைவருடைய கொள்கையை உணர்ந்துட்ட, அந்த கொள்கையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஸ்ட்ராட்டஜிஸ். அது தெரியுமா தெரியாதா? ஸ்ட்ராட்டஜினா என்ன? அரசியல் உத்தி. அதெல்லாம் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயல்கடத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில். உன் செயல் தந்திரம் எங்க போச்சு? ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்கறேங்க, டாக்டிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, ஆக்ஷன் பிளான்னா என்ன, இதெல்லாம் தெரியணுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு. இவர் வந்து செய்தது கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதை போல, தலைமைக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுவதை போல. அது ஒரு சிக்கல். நம்பர் 1 நல்லா கேட்டுக்க. நம்பர் 2 என் நண்பர் தான் அவரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையை நான் பேசுவேன். நம்பர் 2 கூட்டணிக்குள்ளேயே சிக்கலை உருவாக்குற மாதிரி செய்யற. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து மக்கள் நலனை பாதிக்குது. அதனால நடவடிக்கை ஒழுங்கா மரியாதையா வாயை பொத்திக்கிட்டு ஒழுங்கா இருந்து ஒழுங்கா செயல்பட்டா சிறப்பு. அதுக்கு மேல எது பண்ணாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். சரி சார், அதை தாண்டி சில விஷயங்கள் மட்டும், இப்போ பொது தொகுதியும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் சரி, இப்போ காலையில உங்க கட்சி தலைவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, இட்ஸ் நாட் அ கரெக்ட் டைம், இப்போ கூட்டணிகிட்ட கேட்கறதுக்கு இது கரெக்டான சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எப்போ சார் எதிர்பார்க்கலாம் விடுதலை சேர்த்துக்கு? நீங்கள் சொல்கிறீங்கல்ல கோட்டையில் கொடியேற்றுவோன்ட்டு, நான் எதிர்பார்க்கறது சரி, உங்கள் கட்சி தொண்டர்களும் சரி, கீழே கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு தலித் மக்களாக எப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்கள் கேட்பீங்க ஓப்பனா? இல்லை இது கரெக்ட் டைம் இல்லைன்னு தலைவர் சொல்லிட்டாரு, எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா இப்போ 2026, சரி இப்போ கேட்க மாட்டீங்க விடுங்க, அடுத்தடுத்து பயணிக்க போகிறீங்க, எப்போ தான் எதிர்பார்க்கலாம்? எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு வந்து அதாவது பைபிள்னா இது இல்லை, ஓல்டு பைபிளில் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்பாடு, ஓல்டு ஏற்பாடு. அதில் ஒன்று சொல்லும், விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அது முளைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, முளைத்த பிறகு அது பூக்களாக மலர்வதற்கு ஒரு காலம் உண்டு, அந்த மலர்களை எல்லாம் எடுத்து சூடுவதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை உணர்ந்தவர் எங்கள் தலைவர், காலத்தை அறிந்தவர் எங்கள் தலைவர், உத்திகளையும் அறிந்தவர் எங்கள் தலைவர். காலத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். காலம் வரும்பொழுது உறுதியாக இலக்கை நாங்கள் அடைவோம். அந்த இலக்கு தமிழகமே புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காலம் தான் பதில் சொல்லும். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily.